Good evening to all the lovely people in my heart. Thank you all so much for your love and prayers. இன்னைக்கு நான் மறுபடியும் நெஞ்சத்துக்கு இல்லாத ஷூட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணாமலே என்னுடைய அந்த டெண்டர் ஃப்ராக்சரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். சித்த ட்ரீட்மெண்ட். அது மூலமாக இப்போ நான் மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் 100% ஃபுல்லி ஃபிட் ஆகலை. பட் ஐம் டூயிங் மை பெஸ்ட். ஏன்னா நீங்கள் எல்லோரும் எனக்காக வந்து எவ்வளோ பண்ணிக்கிங்க. உங்களை சந்தோஷப்படுறதுக்காக நான் இந்த சீரியலை ஆக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னை டெய்லி பார்க்குறதுக்காக என்னுடைய வேலை கொஞ்சம் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே என்னை நெஞ்சத்துக்கு இல்லாத பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம மாமா எல்லாருக்கும் வணக்கம். ஜெய் ஆகாஷ் வந்து போன ஷெட்யூலில் லண்டன்லேருந்து வந்தார். ஏர்போர்ட்லேருந்து நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தார். இப்போ பார்க்குறப்ப கால் வந்து அவ்வளோ பெருசாக வீங்கியிருந்தது. பாதம், கணுக்கால் எல்லாமே வீங்கியிருந்தது. நடக்கவே முடியல. பட் அந்த சூழ்நிலையில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல், ஒரு மெடிசன் எடுக்காமல், அந்த ஷூட்டிங்க்காக வந்து ரெஸ்ட்டும் எடுக்காமல் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட அந்த சீனை அந்த 1ஆந்தேதி நினைக்கிறேன், 1ஆந்தேதி 3ஆந்தேதி பண்ண ஆரம்பித்தது. தொடர்ந்து 19ஆந்தேதி வரைக்கும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமல், எந்த ஒரு ஷூட்டிங் நல்லா நடக்கணுங்கிற ஒரு ஒத்துழைப்பு, இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. நான் உண்மையிலேயே ஜெய் ஆகாஷை பாராட்டுறேன். ஏன் அப்படின்னா, அவர் ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர். தமிழ், தெலுங்குலாம் நிறைய படங்கள் பண்ணவர். வெறும் ஒரு நடிகனாக இருந்தால் கூட இவ்வளோ அந்த அக்கறை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரு டைரக்டர், ப்ரொடியூசருங்கிறனால நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், வியந்து போனேன். பல நேரங்களில் சொல்லுவேன், ஆகாஷ் நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஹெல்த் முக்கியம். எப்படியாவது கேப் கிடைக்கிறப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க, டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சரி நம்மகிட்ட தலையாட்டுவார். ஆனால் போயிட்டு சைலண்ட்டாக வந்து மறுபடியும் நடிப்பார். அந்த சாட்டர்டேனாவே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுவார். உண்மையிலேயே நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும், இது ரொம்ப நாள் போகணுங்கிற ஒரு எண்ணம். அப்படி போனால் ப்ரொடியூசர் நல்லா இருந்து, அவர் நல்லா இருந்தால் ஒரு 100 குடும்பங்கள் பிழைக்கும். அந்த ஒரு எண்ணத்துக்காக ஜெய் ஆகாஷ் இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட அந்த வழிகளை தாங்கிட்டு இப்படி பண்ணுறதை உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதான் ரங்கநாதன் சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து தடையில்லாமல் போகணுன்றதுக்காக வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, சார் சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், காலை பார்த்துக்குங்கன்னு சொல்லி. பட் ஆனால் எனக்கு என்னென்னா, அந்த டைம் வந்து நான் ஷூட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலைன்னா வந்து பெரிய லாஸ் ஆகும் ப்ரொடியூசர்ஸுக்கு. அப்புறம் இந்த சீரியலை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிற ரசிகர்கள் டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அதுக்காக மெயினாக நான் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணேன். பட் கடவுள் புண்ணியத்தில் என் ஃபேன்ஸ் எல்லாருமே, வெல் விஷர்ஸ், உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து எனக்காக கடவுள் வேண்டிக்கிட்டது. அது ஒரு ஆப்ரேஷன் பண்ணாமலே 90% க்யூர் ஆகிடுச்சு. ஸோ ஐம் ரியலி happy and thank you all once again for your love and prayers. உங்களுடைய பிரார்த்தனை தான் மேலும் அவர் இன்வால்மெண்ட்டோடு அந்த வழியில் பொறுத்துக்கிட்டு குணமடைஞ்சு வர்றதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி அவருக்காக ப்ரே பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.